கோவமா? ஹலோ, என் மேல கோவமான்னு? நேத்து உன்னை தேடி 3 தடவை வீட்டுக்கு வந்தேன். பார்க்க முடியலையே. ஆமா, நான் தான் வீட்லயே இல்லையே, எப்படி பார்க்க முடியும்? எங்க போயிருந்தேன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டா எப்படி? என் முகத்தை பார்த்து கேளுங்க. கேளுங்க, நான் எங்க போயிருந்தேன், என்ன பண்ணேன், எப்போ வீட்டுக்கு திரும்ப வந்தேன், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே. எங்க அப்பா ஃப்ரெண்டோட பிள்ளையா, அவங்களோட போறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அம்மாவும் அப்பாவும் தான் ரொம்ப வற்புறுத்தினாங்க. நீங்க வந்து தேடுவீங்களே, நான் வீட்டுல இருக்க மாட்டேனேன்னு நான் கூட ரொம்ப வருத்தப்பட்டேன் தெரியுமா? சரி, லஞ்சுக்கு போனேன். அப்புறம் அவர் தங்கி இந்த கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போனாரு. நான் வரமாட்டேன் வீட்டுக்கு போனேன்னு எப்படி கட் பண்ணிட்டு வர முடியும்? நல்லா இருக்காதே. ஆமா ஆமா. அடுத்த தடவை நான் வீட்டுக்கு வரும்போது அவர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறியா? அவர் எப்படி இருப்பாரு, என்ன வயசுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே. ஆம்பளைங்களுக்கு ஆனாலும் ரொம்ப பொறாம. இவங்க தான் உங்க மாமா பொண்ணா? இப்ப நான் தான் அவங்கள பார்த்து பொறாம பண்ணும். சௌபாகியவதி கல்யாணிக்கு என் ஆசிர்வாதம். நீ அங்கு சேமமாக இருக்கிறாயா? எப்பொழுது என் ஞாபகம் வந்தாலும் எனக்கு கடிதம் போட மறந்து விடாதே. குருவாயூரப்பன் உனக்கு மன நிம்மதியையும் சகல நன்மையையும் செய்ய வேண்டும் என நான் பிரார்த்திக்கிறேன். மாமி, இவர் யாரு? உங்களுக்கும் இவருக்கும் என்ன உறவுன்னு நான் கேட்க போறதில்ல. ஏதோ ஒரு உறவு, பாதியிலேயே வந்த உறவு பாதியிலேயே போயிடுது. மாமி, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. உங்களுக்கு ஆண்டவன் எந்த சோதனையை ஏற்படுத்த கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் மாமி. சோதனைய குடுக்கறதும் குருவாயூரப்பன் தான், போக்குறதும் குருவாயூரப்பன் தான். அவன் கைய பிடிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் என்ன வெளிச்சத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டானாங்கிற நம்பிக்கையோட. என்னம்மா, மவுண்ட் ரோடு போகாம இந்த பக்கம் எங்கேயோ போயிட்டு இருக்க? பாதாம் அல்வா பண்ணிருக்கேன். அதை கொண்டு போய் கௌதம் தம்பி கொடுத்தா திருப்தியா சாப்பிடும். முன்ன பின்ன தெரியாத ஊருக்கு வந்திருக்க பிள்ளைக்கு நம்ம செய்யாம வேற யார் செய்வா? அம்மா, என்ன கொண்டு போய் மவுண்ட் ரோட்ல இறக்கிட்டு நீ எங்க வேணும்னாலும் போ. அதெல்லாம் முடியாது. முதல்ல கௌதம் தம்பியை பார்த்துட்டு அப்புறம் தான் மவுண்ட் ரோடுக்கு போறோம். நீ என் கூட வர்ற. அவர் இங்க இருக்காருமா. அவர் இங்க இருக்காரு சரிதான், அதுக்காக அடடடடட ஆஹா என்ன? அவரை பார்த்த உடனே ஒரு புலகாங்கினம் தான். உனக்கு இதெல்லாம் புரியாது. வா. ஹலோ கௌதம். வாங்க ஆண்டி. வா சூர்யா. How's life? How enjoy Madras? Here everything fine. பயப்படாதீங்க, காலையில இருந்து அப்பா கிட்ட டியூஷன். இன்னும் இதே மாதிரி 4 நாளைக்கு இங்கிலீஷ் படிச்சேன்னு வச்சுக்கோங்க, வெள்ளைக்காரனே ஒரு கலக்கு கலக்கிட மாட்டேன். அது போட்டு தம்பி, நீங்க பாதாம் அல்வா சாப்பிட்டுருக்கீங்களா? ஓ, நிறைய சாப்பிட்டுருக்கேனே. அது டெல்லியில சாப்பிட்டுருப்பீங்க, மெட்ராஸ்ல சாப்பிட்டுருக்கீங்களா? இல்ல ஆண்டி. இந்தாங்க, எங்க வீட்டுல என் கையால பண்ணது. நிறைய பாதாம் அரைச்சு போட்டிருக்கேன் உங்களுக்காக. சாப்பிடுங்க. ஸ்பூன் இல்லையே. ஸ்பூன் எதுக்கு? அப்படியே கையில எடுத்து சாப்பிட வேண்டியதுதானே. நீங்க சாப்பிடலாம். எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ். அடடே, நீங்க போட்டோவெல்லாம் எடுப்பீங்களா? ஆண்டி, இது கேமரா, போட்டோ தான் எடுக்கும். அப்படின்னா நம்ம சூர்யா ஒரு போட்டோ எடுங்களேன். என்னமா இது, இப்ப எதுக்கு போட்டோ? நீ சும்மா இரு. நீங்க எடுங்க தம்பி. சூர்யா, if you don't mind. அதெல்லாம் மைண்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கு. எடுங்க. சூர்யா, கொஞ்சம் அந்த பக்கம் திரும்புங்க. இன்னும் கொஞ்சம். ஸ்டடி ப்ளீஸ். அம்மா, எங்க முதலாளி உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? முதலாளியா?
யார் அவரு? என்னம்மா இப்படி கேட்டீங்க? 7-8 கம்பெனிக்கு சொந்தக்காரர், பல கோடி ரூபாய் வருமானம். அவர் கம்பெனில அவரை நம்பி 3000 பேர் வேலை செய்யறாங்க. ஐயா பேரை சொன்னா தமிழ்நாட்டுல தெரியாதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. வாங்கம்மா. ஐயா கூப்பிட்டீங்களாமே? ஆமா, நீங்க சுந்தரத்தோட ஒய்ஃப் தானே? ஆமாங்க. அவர் தவறி போய் 18 வருஷம் ஆச்சு. தெரியும். அந்த காலத்துல உங்க புருஷனோட எனக்கு நிறைய பழக்கம் உண்டு. உங்க கல்யாணத்துக்கு கூட வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு வழி, அவன் ஒரு வழி தனியா பிரிஞ்சு போயிட்டோம். ஏதோ இந்த தெய்வ நகரத்துல நான் ஓஹோன்னு இருக்கேன். இது என் ஒய்ஃப். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரே பையங்க. பிகாம் படிச்சுட்டு பல இடத்துலயும் வேலைக்கு முயற்சி பண்ணா. அவனோட துரதிர்ஷ்டம் இது வரைக்கும் அவனுக்கு வேலை கிடைக்கவே இல்லை. ஓஹோ, அப்படியா? சண்முகம், என் விசிட்டி கார்டை கொடு. இந்த அட்ரஸ்ல உங்க பையன் வந்து என்ன பார்க்க சொல்லுமா. ஒரு நல்ல வேலையை போட்டு தரேன். நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. ராஜு, கோயில ஒருத்தரை பார்த்தேன். அவர் உங்க அப்பாவுக்கு அந்த காலத்து சிநேகிதமா. என்னை பார்த்த உடனே அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம குடும்பத்தை பத்தி கேட்டாரு. நான் உன்னை பத்தி சொன்னேன். அவர் ஒரு பெரிய கம்பெனிக்கு முதலாளியா. இந்த அட்ரஸ்ல வந்து பார்த்தா நல்ல வேலை கொடுக்கறதா சொன்னாரு. நாளைக்கே போய் பாருப்பா. முருகா, என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைச்சதுன்னா உனக்கு பாலாபிஷேகம் பண்றப்பா. சூர்யா, இங்க வரணும். நீ அந்த ஆத்துக்கு வரச்சே போறச்சே பாத்திருக்கேன். ராஜுவை தேடிட்டு தானே வந்திருக்க. அவன் எலக்ட்ரிக் பில்ல கட்ட போயிருக்கான். இப்ப வந்துருவான். உள்ளவா. உட்கார். உன்னை பத்தி ராஜுக்கு எல்லா விவரமும் என்கிட்ட சொல்லி இருக்கான். நீயும் ராஜுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறீள் இல்லையா? உங்க அம்மா அப்பா கல்யாணத்துக்கு சம்மதம் தந்துட்டா. நல்ல காரியம் பண்ணா. அவளுக்கு விசாலமான மனசு. டேய் கணபதி, லட்டு ஜாங்கிரி என்னென்ன இருக்கோ அத்தனை சுத்தம் கொண்டு வாடா. எனக்கு ஒண்ணு வேண்டாமா? முதல்ல நீ எங்க ஆத்துக்கு வந்திருக்காய். நீ என் மருமகளாக்கும். சீக்கிரம் கொண்டு வாடா. ஏய் சூர்யா, என்ன மாமி கடையில உட்கார்ந்துட்டு இருக்க? நான் தான் அழைச்சேன். நீயும் வாடா. வந்து இப்படி உட்கார். இல்ல மாமி, வேண்டாம். வெக்கப்படாதடா, வா உட்கார். உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து என் கண்ணறைய பாக்கணும். நீ போடா. சாப்பிடுங்க. இவன் என் மகனாக்கும். பெரிய படிப்பு படிச்சிருக்கன். ரொம்ப நல்ல பையன். நீங்க சாப்பிட்டுருங்கோ. நான் இப்ப வந்துடுறேன். நீங்க என்ன இந்த மாமியோட செல்லமா? இந்த ஹோட்டல், மாமியோட சொத்து எல்லாத்துக்கும் நான் தான் வாரிசு. மாமிக்கு நான் தான் உயிர். ஆமா, நேத்து நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வந்தேனே. உன் வீட்டு மாடியில உன் டெல்லி ஃப்ரெண்டோட. ஏன் டெல்லி ஃப்ரெண்ட்? ஆமா, உங்க வீட்டு விருந்தாளியாச்சே. பேச்ச பாரு. என்னையும் கூப்பிடல. நீங்க 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்களா? உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நான் திரும்பி வந்துட்டேன். உன் டெல்லி ஃப்ரெண்ட் ரொம்ப ஹேண்ட்ஸம். ஆமா, ரொம்ப ஹேண்ட்ஸம், ஸ்மார்ட், குட் லுக்கிங். நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். தமாஷ்க்கு சொன்னேன். கோவத்தை பாரு. வெளியே வாங்க, பேசிக்கிறேன். ஆஹா, இதெல்லாம் எதுக்கு மாமி? கண்ணி பொண்ணு முதல்ல எங்க ஆத்துக்கு வந்திருக்காய். வேண்டான்னு சொல்லப்படாது. வாங்கிக்கோ. மனசுக்கேத்த சின்னவளே மன்னவளே, மன்னவளே மனசுக்கேத்த சின்னவளே, கன்னி தமிழ் தேனே உனைத்தானே நினைத்தே.
வீட்டு கணக்கு இன்று வந்து சேர்ந்ததம்மா சொந்தம் எனக்கு. போட்டதற்கு நம் கணக்கு கோடி கோடி சுகம் இருக்கு. நாட்டம் கொண்டு கூடுதற்கு நம்பும் தெய்வ பலம் இருக்கு. நல்லதொரு பாடம் சொல்லும் காதல் வகுப்பு. அள்ளி தினம் கூட சொல்லும் ஆசை தொகுப்பு. மன்னவனே 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 மனசுக்கேத்த சின்னவனே. மன்னவனே மன்னவனே மனசுக்கேத்த சின்னவனே. தன்னை தமிழ் தேனே உனைத்தானே நினைத்தேன். மன்னவளே மன்னவளே மனசு கேட்ட சின்னவளே. மன்னவளே மன்னவளே மனசு கேட்ட சின்னவளே. கன்னி தமிழ் தேனே உனைத்தானே நினைத்தேன். பார்வைப்பட்டு பாடல் வரும் வேகம் என்ன. இன்பரசம் ஊறுகின்ற மேனியும் என்ன. மன்னவளே 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 மனசு கேட்ட சின்னவளே. மன்னவளே மன்னவளே மனசு கேட்ட சின்னவளே. கன்னி தமிழ் தேனே உனைத்தானே நினைத்தேன். மன்னவனே மன்னவனே மனசு கேட்ட சின்னவனே. மன்னவனே மன்னவனே மனசு கேட்ட சின்னவனே. கன்னி தமிழ் தேனே உனைத்தானே நினைத்தேன். உங்க அம்மாவை பார்த்த உடனே அவங்க சுந்தரத்தோட மனைவிதாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். இத பரப்பா நானும் உங்க அப்பாவும் ரொம்ப பழகி இருக்கும். சுந்தரத்துடைய பிள்ளைக்கு வேலை போட்டு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். வர 9ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கே டியூட்டியில ஜாயின் பண்ணிடு. இப்பவே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க சொல்றேன். நோ இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு நவமியா இருக்கு. 9ஆம் தேதி டியூட்டியில ஜாயின் ஆறப்பற அன்னைக்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க சொல்றேன். இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான். தேங்க்யூ சார். ஏய் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அம்மா மிஸ்டர் ஞான சம்பந்தம் ரொம்ப நல்லவர். வர வியாழக்கிழமையே வேலையில சேர சொல்லிட்டாரு. சம்பளம் 3000 ரூபாய். ஏதோ இவ்வளவு நாள் காத்திருந்ததுக்கு ஒரு நல்ல வேலை. அம்மா நான் போய் சூர்யா வீட்டுல சொல்லிட்டு வந்துடுறேன். அத்தா வாய் தரங்க. எதுக்கு? ஹலோ சார். ஹலோ ராஜு, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. உட்காரு. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு சார். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த நல்ல சமாச்சாரத்தை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ஏன் சார் சூர்யா இல்லையா? சூர்யா, அவங்க அம்மா, ரமேஷ் எல்லாரும் டெல்லியில இருந்து என் ஃப்ரெண்டோட சன் கௌதம் வந்திருக்காருப்பா. அவர் கூட திருநெல்வேலி கோயிலுக்கு போயிருக்காங்க. அநேகமா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள திரும்பி வந்துருவாங்க. ஆண்டி, உங்களுக்கு மூச்சு வாங்குதுன்னா சொல்லுங்க, உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் கோயில்ல சேர்த்துறேன். ஐயோ, வேணாம் தம்பி, வேண்டாம். போங்க தம்பி, நீங்க போங்க. கௌதம் அக்காவுக்கு மூச்சு வாங்குதுன்னு நினைக்கிறேன். என்ன தெரியுமா? வாலு வாலு. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு சூர்யா. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இது என் பொண்ணு, இது என் பையன், அவர் எங்க குடும்ப நண்பர். புரியறது ஏங்க நிக்கிறேன்? பக்கத்துல வாங்க. ஆயுஷ்மான் பவா, சுபஸ்ய சீக்கிரம்.